ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து அன்னிபெசன்ட். ஸோ அவங்கள பற்றி இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காண்பனவற்றுள் எது அன்னிபெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். ஸோ ஒன்று வந்து சரிதான், சரிங்களா? ஸோ அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாள் பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஸோ அன்னிபெசன்டோடைய இதழ் வந்து நமக்கு தெரியும், நியூ இந்தியாவும் காமன்வெல்த், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்டோடைய இதழ்கள் தான், சரிங்களா? இதில் கொடுத்துக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும்தான் வந்து சரி, சரிங்களா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி, ரெண்டாவது வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தியோபிசிக்கல் சொசைட்டியில் இணைந்தார். அதில் தியோசோபியின் பொருள் விளக்கம் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட பொருள் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தெய்வீக உரிமை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நாராயணன் வந்து சித்ரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி இந்தியா வந்து மிஸ்டர் அன்னிபெசன்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அன்ஹாப்பி இந்தியா பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் வரணும். காமன்வெல்த் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஸோ அன்னிபெசன்ட் வரணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபுதயா பார்த்தீங்கன்னா பண்டிட் மதன் மோகன் ஆலவியா வரணும், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 1 4 வந்து சரியாக இருக்குது, 2 3 வந்து தப்பாக இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்கள். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியது வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். சும்மா அதே கொஷின் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதே கொஷின் தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள். 1893ஆம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியோசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து யார்? இந்த தியோபிசிக்கல் சொசைட்டியோட பிரதிநிதியாக வந்து 1893 சிகாகோ உலக சமய மாநாட்டில் வந்து யார் கலந்து கொண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார். ஸோ 1893 இந்த சிகாகோ மாநாட்டில் வந்து உரையாற்றினது வந்து யார்? சுவாமி விவேகானந்தர் உரையாற்றி இருப்பார். அதில் என்ன சொல்லியிருப்பார்? மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது ரொம்ப புகழ் பெற்றது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நியூ இந்தியா காமன்வெல்த் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார், அது வந்து சரி. கேசரி மராத்தா பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர், அது வந்து சரி. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ 1 2 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியது வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அன்னிபெசன்ட் தான். அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அன்னிபெசன்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, த்ரீ தர்மம். அடுத்து பாருங்கள். ஸோ இதே கொஷினை திரும்ப 3rd டைம் ரிப்பீட் ஆகிருக்கா? அதனை விட வசதியுடன் கூடிய ரயிலின் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. இதே பார்த்தீங்கன்னா 3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அன்னிபெசன்ட் அம்மையார். தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1916 வந்து ஸோ 2 பேர் வந்து நிறுவியிருப்பாங்க, அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகர் பார்த்தீங்கன்னா பம்பாயில் வந்து நிறுவியிருப்பார். அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்தீங்கன்னா ஸோ தென்னிந்தியாவில் சென்னை அடையாளம் வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும், அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்து பாருங்கள். டேஷ் பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அன்னிபெசன்ட். ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம். ஸோ பிரம்மஞான சபை கருத்துக்களை பார்த்தீங்கன்னா நியூ இந்தியாவில் வந்து பரப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிபெசன்ட் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவருடைய 2 இதழுமே வந்து பரப்பியிருப்பாங்க.
ஆனால் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தது வந்து நியூ இந்தியா மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எடுத்திருப்போம். அடுத்து பாருங்கள், அன்னி பெசன்ட், அருண்டேல் மற்றும் வாடிய ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு தெரியும். ஆப்ஷன் டி 1916 தான். ஸோ யாருடைய உதவியால் வந்து நிறுவியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, அருண்டேல் மற்றும் வாடியா. ஸோ அவ்வளோதான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி. ஸோ ரீசெண்டாக கேட்ட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.